ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பால் வச்சு ஒரு குக்கீஸ் செய்ய போகிறேன். நான் கடாய் வச்சு பால் ஊற்றி வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பால் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். பாருங்க, பால் கொதிச்சிருச்சு. இப்போ அது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வரட்டும், கொஞ்சம் வத்தி வரட்டும். அவ்வளோதான். பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டியாக வரணும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஊற்றிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு டப்பாவில் சுற்றி நெய் தடவிட்டு அதில் ஊற்றி வச்சிடணும். அவ்வளோதான். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆகிடுச்சு. எடுத்துட்டேன். இங்கே தேங்காவை நான் வறுத்து வச்சுருக்கேன். அது கூட மில்க் பவுடரை போட்டிருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏய், அவ்வளோதான். இதை அதில் போட்டு பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு. கோகோனட் பட்டர் ஆட் பண்ணிட்டேன். பாருங்க, செமையாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.